கிராமப்புற சேவையை கட்டாயமாக்கும் சட்டம் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கலாகும் என அன்புமணி அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து அடுத்த வாரம் முடிவு, அமைச்சர் முரளி தியோரா தகவல். வீட்டு காவலில் இருந்து தப்பிய இம்ரான்கான் தலைமறைவு, முஷரப் நடவடிக்கைக்கு பெனசீரும் எதிர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். மருத்துவ மாணவர்கள் கிராமப்புறங்களில் ஓராண்டு பணிபுரிவதை கட்டாயமாக்கும் சட்ட முன்வரைவு வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நடுவண் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராமப்புற கட்டாய சேவை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மருத்துவ மாணவர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். After the internship, in fact, we are nearly 30,000 doctors coming out of nearly 264 medical colleges all over the country. So they have to mandatorily undergo 1 year, 3 months, or maybe 4 months in a PHC, 4 months in a CHC, and 4 months in a district headquarter hospital. And we'll be paying the minimum 8,000 as stipend. மருத்துவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதிவினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும், புதிதாக தொடங்கப்படும் மருத்துவமனைகளில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தரத்திற்கேற்ப நட்சத்திர குறியீடுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அன்புமணி கூறினார்.